பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் கூட எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்தின் வாயிலாக எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்க போகிறீர். எங்களை பலப்படுத்தும். உம் வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறோம். எங்களோடு பேசும். உம் வார்த்தைகளிலிருந்து இருக்கிற அனைத்து சத்துவங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள, இதில் உள்ள சத்துவங்களில் நாங்கள் ஆரோக்கியமாய் வாழ வளர உம் வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாதாக. திருச்சபையை நாம் அனைவரும் தயவுசெய்து உட்கார்வோம். இன்றைக்கு 6ஆம் அதிகாரம் வந்திருக்கிறோம். இதில் மொத்தம் 14 வசனங்கள் இருக்கிறது. 1 முதல் 9 வரை ஒரு பகுதியாகவும் 10 முதல் 14 வரை ஒரு பகுதியாகவும் நான் சொல்ல போகிறேன், பேச போகிறேன். முதல் பகுதி ராஜாவின் உறக்கமில்லா இரவு. இரண்டாவது பகுதி ராஜாவின் கட்டளை. இன்றைக்கி மெயின் ரோலே ராஜா தான் ப்ளே பண்ண போகிறார். The person who is going to play a major role today is King Ahasuerus. இந்த அஹாஸ்வேர் ராஜாவோடு கூட கர்த்தர் இன்றைக்கு இடைப்பட போகிறார். கர்த்தர் இயற்கையின் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் செயற்கையின் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நீங்கள் கண்ணில் பார்க்கிற ஃபிசிக்கல் வேர்ல்டுடைய தேவனாக இருக்கிறார். அதை விட பெரிய முக்கியமான விஷயம், உங்கள் மனதின் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி ராஜாவுடைய மனதின் தேவன் அவர்தான் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு காட்டி கொடுக்க போகிறார். முதல் பகுதி ராஜாவின் தூக்கம் இல்லாத இரவு. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், மொர்தெகாயினுடைய உயர்வு, கர்த்தருக்கு காத்திருந்தவனுடைய உயர்வு. வசனம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு கடைசி வசனங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமென். They that wait upon the Lord shall renew their strength. They shall mount up with eagles, with the wings as eagles. They shall run and not be weary, and they shall walk and not be faint. ஆமாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். மொர்தெகாய் கர்த்தருக்கு காத்திருந்தான். இன்றைக்கு கர்த்தர் மொர்தெகாய் ஓடினாலும் இளைப்படையாதபடி, நடந்தாலும் சோர்வடையாதபடி, அந்த மனிதன் ஒரு நாளும் கலங்காதபடி புது பலனை கர்த்தர் தர போகிறார். இந்திய வசனம் சொல்கிறது, परंतु जो यहोवा की बाट जोहते हैं वे नया बल प्राप्त होते हैं, करते जाएंगे. अर्थात नया बल करते जाएंगे ना, புது பலம் வந்துக்கிட்டே இருக்குமா. वे उखाबे की नाई उड़ेंगे. உகாபேனா அதான் கழுகு பற்றி சொல்கிறது. உகாபே போலையே, கழுகு போலையே மாறி விடுவார்களாம். ஹல்லேலூயா, ஆமேன். கழுகாய் மாறி விடுவார்கள். ஆமேன். கழுகுகளை போல என்று தமிழ் வசனம் சொல்கிறது. இங்கிலீஷ் வசனம் சொல்லுகிறது, இது கழுகாகவே மாறிவிடப் போகிறார்கள். ஆமேன். ஓடினாலும் ஸ்ரமித் நா ஹோங்கே, டயர்ட் ஆக மாட்டாங்க. சலேங்கே தக்கித் நா ஹோங்கே, நடப்பாங்க, டயர்ட் ஆக மாட்டாங்க. ஆமான், உன்னுடைய திட்டங்கள் டயர்ட் ஆகும். மொர்தெகாய் கர்த்தருக்காக காத்திருக்கிறான், அவன் ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டான். இன்றைக்கு ராஜாவுக்கு உறக்கம் இல்லாதது இந்த முழு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. எஸ்தர் 6ஆம் அதிகாரத்திலே த ஸ்லீப்லெஸ் நைட் ஆஃப் த கிங். வசனம் சொல்கிறது, ராஜாக்கு அன்னைக்கு நைட்டு உறக்கம் இல்லை. தட் நைட் த கிங் குட் நாட் ஸ்லீப். அவன் தூங்கலை. எத்தனை பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சில நாள் விடிய விடிய மூச்சு இருந்திருப்போம். அப்படி மூச்சு இருந்தவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். விடிய விடிய ஃபுல் நைட் தூங்காமல் இருந்திருக்கீங்களா யாராவது? ஒருத்தரும் இல்லையா? தூங்கிட்டீங்க, காலையில் தூங்கிட்டீங்களா? ஆமேன். நான் தூங்காமலாம் இருந்திருக்கிறேன். விடிய விடிய தூங்காமலாம் இருக்கும். அந்த நேரத்தில் என்ன தோணும்? இன்றைக்கி தாங்க ஃபோன்லாம் வந்துச்சு. உலகத்தில் உள்ள மக்கள்லாம் டிவி ஆன் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுங்க, எப்போல்லாம் தூக்கம் வரலையோ, தூக்கம் வராதுன்னு நமக்கு ஒரு இண்டிகேஷன் சொல்கிறது. we need to open the Bible and read. ஹல்லேலூயா. என்ன பண்ணோம்? வேதத்தை தூக்கம் வரலன்னா ஒரு இண்டிகேஷன், ஆண்டவர் பைபிள் படிக்க சொல்கிறாருன்னு அர்த்தம். என்னய்யா?
வாக்கிங் போக சொல்கிறாருன்னு இல்லை, வாக்கிங் கூட போங்க, பைபிளை கேட்டுக்கிட்டே வாக்கிங் போங்க. த கிங் ஹேட் அ ஸ்லீப்லெஸ் நைட், நீந்து நஹி ஆயி, தூக்கம் வரவே இல்லை. அதனால ராஜா என்ன பண்ணுகிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார், பிரிங் மீ த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கிரானிக்கல்ஸ், நாளாகம புஸ்தகத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமாம், நாளாகம புஸ்தகம் என்பது ஒரு வரலாற்று புஸ்தகம். 127 நாடுகளின் ராஜா இந்த தூக்கம் இல்லாத 10 நிமிஷம் இருந்தால் கூட அதை எப்படி கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களாம். நீங்கள் பார்க்குற ராஜா ஒன்றும் சும்மா பேருக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, அவர் ஒரு விருந்து வச்சார் 180 நாள், அதனால் அவர் குடித்தார், அவர் ஒரு குடிகாரு. இல்லைங்க, அதெல்லாம் ராங் இமேஜ். அவர் விருந்து வச்சார், அவர் ஒரு நாள் குடித்தார், எல்லா நாளும் குடிச்சிருந்தார், சத்து போயிருப்பார். ஆமேன். இஸ் அன் எக்ஸலண்ட் கிங். 10 நிமிஷம் கூட வீணடிக்க மாட்டாங்க. 10 நிமிஷன்றது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் 10 நிமிஷம் மியூசிக் படிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் மியூசிக் வாசிக்கலாம். 10 நிமிஷம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 10 நிமிஷம் ஒரு மொழி கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் அந்த மொழியே கற்றுக்கலாம். 10 நிமிஷம் சைக்கிள் ஓட்ட கற்றுனீங்கன்னா ஒரு வருஷத்தில் சைக்கிள் தானாக வந்துடும். 10 நிமிஷம் ஹிந்தி கற்றுக்கலாம். ஆமீன். த கிங் டசன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஈவன் 10 மினிட்ஸ். 10 நிமிஷம் கூட 10 மினிட் பி பர்பாத் नहीं होनी चाहिए. 10 நிமிஷம் கூட வீணாக போக அவசியமே இல்லை. ஸோ he took action. But today he is going to take a different action. நிறைய டைவர்ஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. பாட்டு பாட வச்சிருக்கலாம், நடனம் ஆட வச்சிருக்கலாம், குடிச்சிருக்கலாம், எதுனா பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கு he is going to open the book of the records of chronicles. ஆமேன். இதற்கு ராஜாக்களுடைய ஞாபகம் புஸ்தகம் என்று அர்த்தமும். ஆமேன். திருச்சபையை மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுறது, ஆண்டவர் கையில் கூட ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குது, ஆண்டவர் அதை திறந்து பார்க்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளாகம புஸ்தகம் திறந்து படித்திருக்கிறது. பார்ப்போம். சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ராத்திரியிலே 6ஆம் வசனம் 1ஆம் வசனம் படிக்கிறேன். ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடிக்கை புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாரின் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை கேட்டார். ஆமேன். இது ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ராஜாக்கு தெரியவே இல்லை. 2 பேர் ராஜாவை கொல்றதுக்கு வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டான். கத்தியோடு வந்திருக்கான். யாரோ மொர்தகாய்ன்ற ஒரு ஆள் கண்டுபிடிச்சி சொல்லி அந்த 2 பேரை கொன்றுருக்காங்க. அந்த 2 பேரை பற்றி படித்தா அவன் உண்மையில் பயங்கரமான கிரிமினல். விட்டுருந்தா அன்றைக்கி ராஜா என்ன பண்ணிட்டு இருப்பான், கொன்னுட்ருப்பான். ஐயோ, ஏன் உயிரை காப்பாற்றி இருக்கிறதா? என்னது இது? யார் அந்த மொர்தகாய்? சரி, நாளாகம புஸ்தகத்தில் வேறு நாளாகம புஸ்தகத்தை அந்த டேட்டில் எடுத்து பார்த்தா இது மட்டும் தான் இருக்குது. சரி, மொர்தகாய்க்கு எதனா நல்லது பண்ணியிருக்கீங்களா? தெரில ராஜா. ஸோ நவ் த கிங் இஸ் வெரி ஈகர். அவருக்கு அப்படியே என்னடா என்ன ஆச்சு என்று பார்க்க அவரை பற்றி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுன்னு நமக்கு ஆவல் வரும். அதுவும் தூக்கம் வராது அன்றைக்கி, அப்பயே தெரிஞ்சுக்கணும். ஐயோ, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களே, எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கலாமே. சரி விடு, கூகுளில் பார்க்கலாம், சரி யூடியூப்பில் பார்க்கலாம், சரி நியூஸ் பார்க்கலாம். இப்போ தான் 24 hours சேனல். அப்போல்லாம் அடுத்த நாள் காலையில் நியூஸ் எப்போயோ அப்போ தான் வர முடியும், நியூஸ் பேப்பரை வந்தால் தான் முடியும். ஆனால் இன்றைக்கு ராஜா அப்படி இல்லை. ராஜா எழுந்து மொர்தகாயை மீது ஒரு ஆர்வம். த லிட்டில் மேன். மொர்தகாய் என்றால் சிறியவன், லிட்டில் மேன். அவன் ஒரு சாதாரண மனிதன் என்று அர்த்தம். பெரிய அளவுக்கு அவனை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணலாம், அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம். ஆமேன். ஆமேன். மர்துக் என்கிற பேர்லேருந்து வருகிறது. லிட்டில் மேன், சிம்பிள் மேன் என்கிற அர்த்தம் தான் இதில் வருகிறது. பட் வேறொரு அர்த்தம் சொல்கிறது. அ வாரியர் என்கிற அர்த்தமும் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அ வாரியர். ஆமாம். மார் என்றால் பிட்டர் என்ற அர்த்தம். தக் என்றால் கிரஸ்ட் என்ற அர்த்தம். அழுத்தப்பட்டவன், நசுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். நம்ம ரூத்தின் புஸ்தகம் படிக்கும்போது ரூத்தோட மாமியார் பேர் யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். நகோமி சொல்லுவாங்க. இனிமேல் என்ன நகோமின்னு சொல்லாத, என்னன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஆமேன். மாரா என்றால் பிட்டர்னஸ் என்று அர்த்தம். அதனால் நீ எனக்கு என்ன பண்ணு,
மாரானே கூப்பிடு. இவர் பேர் ஆல்ரெடி மர்துக். மார் என்றால் கசப் என்ற அர்த்தம், துக் என்றால் நசுக்குறுதல் என்ற அர்த்தம். ஏன் நகோமி இந்த பேர் சொன்னாங்க? நகோமி என்றால் மகிழ்ச்சி, டிலைட்ஃபுல்னஸ், ஹாப்பின்னு பேர். என்னை இனிமேல் ஹாப்பின்னு கூப்பிடாதீங்க, என்னை கசப்பு என்று கூப்பிடு. இந்த ராஜா யார்? இந்த மர்துக். யார் இந்த மொர்தெகாய் என்று சொல்லும்போது யாராவது பெரிய அமைச்சர்கள் வந்திருக்கிறார்களா? இஸ் தேர் எனி பிகர் மேன்? ஆமென். இஸ் தேர் எனி பிகர் மேன் இன் த கோர்ட்? இந்த அரண்மனையிலே பெரியவன் யாராகிலும் இருக்கிறானா என்று கேட்கிறான் ராஜா. இந்த ஹிந்தி வசனம் ரொம்ப சூப்பராக சொல்லுது பாருங்க. ஆங்கன் மே கௌன் ஹை. ராஜாவோட கட்டளை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆங்கன் மே கௌன் ஹை. அங்கே பிரதானிகள் இருக்கிறார்கள், மிலிட்ரி பீப்புள் இருக்கிறார்கள், வீரர்கள் இருக்கிறார்கள். யாராவது பெரிய ஆள் இருக்கிறார்களா? ஆங்கன் மே கௌன் ஹை. யார் பெரிய ஆள் யார் இருக்காங்க? அமைச்சர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கட்டளை கொடுக்கிற நேரத்தில் அங்கே வருகிறான் ஆமான். வருகிறான் ஆமான். வேற ஒரு விஷயத்துக்காக வருகிறான். நைட்டோட நைட்டாக சட்டம் போடணும். ஏன்னால் 50 முழ தூக்கு மேடையை அமைத்திருக்கிறான் மொர்தெகாயை தூக்கி போட முடியாது. பாருங்க, ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்தில் வந்திருக்கிறான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருந்து யார் என்று கேட்டான். 2 people could not sleep but 1 man was sleeping. 2 பேர் தூங்கலை. ராஜாவும் தூங்கலை, மொர்தெகாயும் தூங்கலை. மன்னிக்கும், ராஜாவும் தூங்கலை, ஹாமானும் தூங்கலை. ஆனால் மொர்தெகாய் தூங்குகிறான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு நல்ல உறக்கத்தை தருவார். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதுக்கு முன்னாடி 3 நாள் மொர்தெகாயும் தூங்கலை, எஸ்தரும் தூங்கலை. அப்போ இவங்க நல்லா குடிச்சிட்டு தூங்குனானுங்க. ஆமேன். கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் தூங்காமல் அமர்ந்திருக்கிறது ஒரு நாள் உங்களை தூங்க விடாதவனுக்கு தூக்கத்தை கலைக்கும். யுவர் ப்ரேயர்ஸ் வில் பி ஆன்சர்ட். ஆமேன். எந்த நாள் நம்மை அழிக்க சத்துரு திட்டமிடுகிறானோ அந்த நாள் அவன் உறங்க மாட்டான். 50 முழம் உயரமான ஒரு தூக்கு மேடையை செய்திருக்கிறான் ராஜா. அங்கே ராஜாவினிடத்தில் வந்திருக்கிறான். அவனை தூக்கி போட வேண்டும் என்று வந்திருக்கிறான். ராஜாவும் ஒரே மனுஷனை தான் நினச்சிட்டு இருக்கிறாரு. மொர்தெகாயும் மன்னிக்கவும் ஹாமானும் ஒரே மனுஷனை நினச்சி. ராஜா, யார் இந்த மொர்தெகாய்? என்னை காப்பாற்றினவன் யார்? நான் அவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விழித்து கொண்டிருக்கிறார். அதோ ஆமான், இந்த மொர்தெகாய் யார் என்று எனக்கு தெரியும், இவனுக்கு நான் தீமை செய்வேன் என்று அவன் விழித்து கொண்டிருக்கிறான். So both are going to have a meeting point. They are going to meet together. அவன் ஒரு காரணத்துக்காக வருகிறான், இவன் வேறொரு காரணத்துக்காக வருகிறான். மொர்தெகாய் had confidence that he will destroy. He will not be destroyed. மொர்தெகாய் இன்றைக்கு நான் அழிக்கப்படுதல் என்கிற நிம்மதியோடு படுத்துறங்கி கொண்டிருக்கிறான். ஹாமன் is having a confidence that he will destroy மொர்தெகாய். மொர்தெகாய் அழிச்சிடுவேன் ஹாமான் வருகிறான். மறந்துடாதீங்க, ஹாமான்றவன் வில்லன், மொர்தெகாய் என்பவன் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு மனிதன். ஆமேன். இந்த இடத்துல மனிதருடைய அஃபேர்ஸ் எல்லாம் கர்த்தர் ஹேண்டில் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய மூளைக்கு, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். திருச்சபையே, இது லக்கு இல்லைங்க, லக்கி விஷயம் தெரியுமா? அன்னைக்கு பார்த்து ராஜாவுக்கு தூக்கம் வரலையா, அன்னைக்கு பார்த்து 1000 கணக்கில் புஸ்தகம் வந்துச்சா, ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வர சொன்னாரா, அந்த புஸ்தகத்தை திறந்தா அந்த பேஜ் வந்துச்சா, அந்த பேஜில் மொர்தெகாய் பண்ணது நல்லது வந்துச்சா என்றெல்லாம் சொல்லுகிறதுக்கு இது லக்கு அல்ல. தேர் இஸ் காட் பிஹைண்ட் த சீன். கர்த்தர் பின்பதாக வருகிறார். அவர் சொல்லிட்டார் பாருங்க, லக்குக்கு பின்னாடியே தான் இருக்கிறேன் என்று. சீட்டு மடியிலே போடப்படும். சொல்லுங்க, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு போட்டு 1 2 A or B என்று நீங்கள் சூஸ் பண்ணும்போது கூட அதற்கு பின்பதாக கர்த்தர் தான் இருக்கிறார். Hallelujah. Here God is there. The whole scenario is orchestrated by God. தேவன் தான் இதை நின்று நடத்தி கொண்டிருக்கிறார். சத்துருடைய தலை ஓங்காதபடி கர்த்தர் தம் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சாத்தானின் கோட்டைகளை கர்த்தர் அதம் பண்ணும்படி இன்றைக்கும் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறார். When bad things happen, do not be upset. When difficult things happen, don't become upset. God is there with you to fight for you. When things get tough, God is there to make those things easy. Amen. மொர்தெகாய்க்கு பெரிய ஆபத்து, எஸ்தருக்கு பெரிய ஆபத்து, ஆனால் ராஜாவுக்கு அது லகுவான காரியம். ஆமென். ராஜாவை இன்றைக்கு ஏற்படுத்தி எழுப்பியிருக்கிறார். த கிங் இஸ் அவேக், ஹேமன் இஸ் அவேக். யார் மூச்சுட்டு இருக்கணுமோ அவரும் மூச்சுட்டு இருக்கிறாரு, எவன் விழித்து கொண்டிருக்கணும் அவனும் விழித்து கொண்டிருக்கிறான். ராஜா ஒரு கொஷின் கேட்குறாரு, எனக்கு தூக்கம் வரல, புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து வாசி. எடுத்துகிட்டு வந்து வாசிச்சா யார் பேர் வந்துருச்சு? மொர்தெகாய் 2 பேர்கிட்ட இருந்து ராஜாவை காப்பாற்றினான். ஓகே,
போதும்பா மூடிருப்பா. இல்லை ராஜா, அடுத்த டாபிக் வாசிக்கிறேன், வேணாம் மூடு. இந்த மொர்தகாய் ஏதாவது நல்லது பண்ணிங்களா? தெரில ராஜா. ரெக்கார்டில் இருக்கா? தெரில ராஜா. யாருன்னா அமைச்சர் இருக்காங்களா பார்? யாரும் இல்லை ராஜா. ஆமான் தான் வந்திருக்கார், இப்போ தான் அது வராரு உள்ள என்டிஆர், உள்ளே வர சொல்லு. ஆமேன், ஹல்லேலூயா. இது நாள் வரைக்கும் ஹேமன் வாஸ் த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். டுநைட் மொர்தகாய் இஸ் கோயிங் டு பிகம் த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஆமானே, உன் தீய வழியில் நீ மாத்திரம்தான் மையம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? நீ அல்லடா, கர்த்தர் மாற்றி மொர்தகாயை வைக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் உலகத்தில் மையமாய் வைத்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வின் மையமாய் வைத்திருக்கிறார். ஆமென். A confused question. Amen. To Haman. Amen. A confident answer from Haman. ராஜா கன்ஃபியூஸ்டாக கேள்வி கேட்குறாரு, ஆமான் கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லுகிறார். மனிதனுடைய கான்ஃபிடென்ஸ் தான் நன்றாக இருப்போம், தான் மட்டும் நன்றாக இருப்போம் என்று இல்லை மகனே. கர்த்தர் எல்லாரையும் நன்றாக இருக்கக்கூடிய கிருபையை உண்டு பண்ணுவார். தம்மை காத்திருக்கிறவர்களை வெட்கப்பட்டு போகாத ஒரு கிருபையை தருவார். ஆமான் இருக்கிறார் என்று சொல்லும்போது ஆமான் உள்ளே வர சொல்லிட்டார். லெட் ஹிம் கம். ஆமான் உள்ளே வந்துட்டார். பாருங்க, இதோ ஆமான் முற்றத்தில் இருக்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். லெட் ஹிம் கம். ஆமான் உள்ளே வந்தபோது, இப்போ சினாரியை புரிஞ்சுங்க. ராஜா தூங்கலை, தூக்க கலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார், நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரு. இல்லை, ராஜா வந்து என்ன சொல்கிறது, ரிலாக்ஸ்டு மோடில் உட்காந்துருக்காரு. ஹாமான் வராரு. யூஸ்வலாக ஹாமானும் ராஜாவும் ரிலாக்ஸ் மோடில் என்ன பண்ண உட்காருவாங்களாம்? குடிக்க அமர்ந்தார்கள். அப்படி தானே போடப்பட்டிருக்கு. எஸ்தர் 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் ராஜாவும் ஹாமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். ராஜாவோட டீம்மேட் ஹாமான் இருக்கிறாருனதும் எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க. ராஜா அடுத்தது ஒயின் ஆர்டர் பண்ணுவார். நோ, டுநைட் இஸ் நாட் த டே ஆஃப் ஒயின். டுநைட் இஸ் த டே தட் மொர்தகாய் இஸ் கோயிங் டு லிஃப்டட் அப். மொர்தகாயை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹாமான் உள்ளே வருகிறார். ராஜாவோட கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டான கொஸ்டின். ஹி இஸ் வெரி பாயிண்ட்ல. இது ராஜா ஸ்டோரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், 6th verse. ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? வாட் ஷுட் பி டன் டு த பர்சன் whom the king delights? How can the king honor a person whom he delights? ராஜாக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சு. ஆமானே, ஓகே ராஜா, அவனை எப்படி கனப்படுத்துவார்? ஆமானுடைய ஒரு நினைப்பு, இந்த பூமியிலே ராஜாவுக்கு யாரை தான் பிடிக்கும்? என்னை. அவங்க ஒய்ஃபை கூட பிடிக்காது. யாரை பிடிக்கும்? என்ன. இந்த ராங் இமேஜ் தான் அவனை ஆபத்தில் கொண்டு போயிடுது. எங்கள் பாட்டி எப்போதும் சொல்லுவாங்க, நினப்பு தான் குழப்ப கெடுது. ஆமேன். இன்றைக்கி நம்ம நினப்பு என்ன? நம்மளை ரொம்ப பெருசாக பில்டப்பாக நினச்சிப்போம். ரொம்ப தப்புங்க. ஆமேன். யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளின் வயிற்றில் பிறந்தவனில் அவனை போன்று பெரியவன் பிறக்கவில்லை. அவன் சொன்னான், அதை வருகிறாரே அந்த மன்னன், அவருடைய பாதரட்சியின் வாக்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்றான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நம்முடைய நினைப்பு எவ்வளோ பெருசாக இருந்தாலும், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. அந்த பாதபடியில் இருக்கிற ஒரு உயர்வு தாங்க உங்களுக்கு எனக்கு கிடைக்கிறது. நம்முடைய நினைப்பு ஃபுல்லாக அவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் உயர்த்தப்படும் போது நானும் உயர்த்தப்படுவேன். அல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் கையில் 5 அப்பம் 2 மீன் வரும்போது நானும் சாப்பிடுவேன். கரெக்ட் தானே? எங்கள் ஆண்டவர் கடல் மேலே நடப்பார், கூட சேர்ந்து நானும், சொல்லுங்க, அப்படி தானே நடப்பேன். எங்கள் ஆண்டவர் கூட கல்யாணத்துக்கு போவேன், எனக்கு திராட்சை ரசம் குறைப்படும், அவர் சரி பண்ணுவார், கூட சேர்ந்து நானும் என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். குறைவுகளை நிறைவாக்குற தேவன் என்னோடு கூட வருவார், அவர் என் குறைவுகளை நிறைவாக்குவார். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் மகிமைப்படுவார். பிறகு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. அங்கே ஒன்றும் அவர் தான் உட்காந்துருப்பார், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவார், அவ்வளோதான். பெரிய நினைப்பு ஒன்றும் கிடையாது. நான் ராஜா கிடையாது, என் இயேசு தான் ராஜா. அல்லேலூயா. பெரிய கனம் வேண்டாம், பெரிய பெருமை வேண்டாம், நம்மை பெருமையாய் நினைத்து கொள்ள வேண்டாம். கண்ணுக்கு முன்பதாக ஒரு பிரதம அமைச்சனுடைய மேன்மை கீழே விழப்போகுது. அல்லேலூயா. என்ன செய்யப்பட வேண்டும்? அதற்கு ஆமான் என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, ஐயோ. Now Haman is thinking in his heart. What are we thinking tonight in our heart? We are a people who has got breath in our nostrils. நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய नासिले சுவாசம் உள்ள மனிதர்கள். நம்முடைய नाविले नाक पे श्वास चल रही है.
अगर आज श्वास रुक जाएगा तो बंद हो जाएगी हमारा जीवन. हालेलुया. ஆமா நினைக்கிறேன், என்னை விட யாரை உயர்த்த முடியும்? ஆமென். தலைமையில கை வச்சுட்டு சொல்லுங்க, என் ஆண்டவர் மட்டுமே உயர்வுக்கு பாத்திரர். யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி பெருசா செய்யணும், எனக்கு எதுவுமே பெருசா செய்யுங்க என்று செய்யாதீங்க, என் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெளிவுபடுத்துகிறது. எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் இயேசு மட்டுமே. பட் ஹாமானோட நினப்பு அவன் பழப்ப கெடுக்க போகும். ரொம்ப பெருசாக பில்டப் கொடுத்துட்டு போகிறான் பாருங்க. அவன் சொல்லுது பாருங்க, என்னவென்றால் 8th verse, ராஜா உடுத்தி கொள்கிற வஸ்திரம். இதுலேருந்தே தெளிவாக தெரியுதுங்க ஆமானுக்கு என்னென்ன ஆசை இருக்குன்னு. ராஜா போட்டுக்கிட்ட ட்ரெஸ்ஸு நான் போட்டு பார்க்கணும், போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கணும். அகாஸ்வர் ராஜாவோட ட்ரெஸ்ஸு ஆமான் போட்டிருக்கானே, ஆமாம் ராஜா ட்ரெஸ்ஸே நான் போட்டிருக்கேன் அப்படின்னு காட்டுறது ஆசைப்பட்டானா ட்ரெஸ். பிறகு ராஜா இருக்கிற குதிரை, அந்த குதிரை கிட்ட கூட யாரும் போக முடியாது. இவருக்கு என்ன பண்ணமா, என்ன ஆசைடா உனக்கு, ஐயோயோ அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும், ராஜ முடியும் கொண்டு வரப்படும். இப்போ ராஜாவோட மோந்திரம் வரைக்கும் போட்டான் பிரதர். அவன் ராஜாவோட தலையில் உள்ள கிரீடமும் போட ஆசைப்படுறான். அவன் வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களுடைய ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து பிரதானியை கொடுத்து ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷன் அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். என்ன பெருமை பாருங்க, ராஜாவோட ட்ரெஸ்ஸு, ராஜாவோட கிரீடம், ராஜாவோட குதிரை, ராஜாவுடைய பிரதானி. அதனால் ராஜா தான் அது, நானே ராஜா, ஐயா போயா நீ வீட்டுக்கு போயா அப்படின்றது மாதிரி இருக்குது. பண்ணிவிட்டு நகரமெல்லாம் வீட்டுக்கு வந்ததும் யார் தான் ராஜான்னு ஜனங்க யோசிப்பாங்க. அகாஸ்வேரோட ஆமான் சூப்பராக இருக்கானே அப்படின்னு ஒரு ஆசை. அவங்க ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிச்சிடும் என்று ஆசைப்பட்டான். ஆமேன். யாருடையது யாருடையதாகும்? பிறனுடைய பொருளை பிறனுடைய வீட்டை இச்சையாது, அது அவன்து. அப்போ எனக்கு வேணுமே, உனக்கு வேணும்னா நீ ப்ரே பண்ணு. ஆண்டவர் ஒரு பிளான் கொடுத்து உனக்கு வேண்டும் என்ன பண்ணுங்க, கேளுங்கள் 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 சொல்லுங்க, தரப்படும். நீ கேளு மகனே, உனக்கு வேண்டியதை நீ கர்த்தரிடம் கேள். பிறனுடையதை நீ எடுத்துக்கொள்ள முடியாது, பிறனுடையதை நீ ஆசைப்பட முடியாது, பிறனுடையதை எடுத்து நீ செல்ஃபி கூட எடுக்க வேணாம். யாரோ ஒருத்தரோட காரில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, யாரோ ஒருத்தரோட பைக் மேலே ஏறி உட்காந்து நான் தான் அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு ட்ரெஸ்ஸு போடுது, வேண்டாம். டோன்ட் வாண்ட். இப்படிப்பட்ட ஆசைகள் வேண்டாம். அது ஒரு ஃபோட்டோக்கு தான் இருக்கும், வேண்டாம். எத்தனை பேர் நீங்கள் மாற்றிக்கொள்ள போகிறீர்கள்? வேண்டாம், எனக்கு அந்த ஆமானுடைய ஸ்பிரிட் வேண்டாம். கர்த்தர் எனக்கு வைத்தது எனக்கு வரும். தேவைகள் கர்த்தர் சந்திப்பார். ஆமேன். ஹாமன் வாஸ் சோ ஹாப்பி. அப்படியே கனவுல இருக்கிறான். இன்னைக்கு காலையில் ராஜா மாதிரி உலா வரும், வந்து நேராக இந்த முர்தகாயை நம்ம ரதத்தில் கட்டி எடுத்துகிட்டு போய் தூக்கில் போடுறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கும்படி. ஆமேன். நம்ம பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, செய்த தர்மம் சொல்லுங்க தலை காக்கும், தக்க சமயத்தில் சொல்ல மாட்டீங்க. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். முர்தகாய் செய்த தர்மம் அவன் தலை காக்க போகுது. அல்லேலூயா. எதை காக்க போகுது? கரெக்டாக பாருங்கள். நம்ம பெரியவங்கெல்லாம் பைபிள் படித்து தான் அதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க, பாட்டாக கூட பாடிட்டாங்க. ஆமேன். கூட நின்று குழி பறிச்சா கூட என்ன பண்ண போகிறாரு? காப்பாற்ற போகிறார். ஆமேன். செய்த தர்மம் என்ன தர்மம் பண்ணா? அந்த 2 பேரை போட்டு கொடுத்தான், அந்த 2 பேரை காட்டி கொடுத்தான். எல்லாம் அந்த 2 பேர் ராஜாவையும் கொண்டிருப்பாங்க, இவனையும் கொண்டிருப்பாங்க. எங்கள் ராஜாவோட உயிர் பிழைக்கட்டும்னு உடனே இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணான். அவங்க அப்படி கேட்டான போய் ராஜாவை பிடிக்கிறதுக்குள்ளே சேவர்கள் அவனுங்களை பிடிச்சிட்டாங்க. இந்த தர்மம் அவன் தலையை காப்பாற்ற போகிறது. ராஜா சொன்னார், ஹேமன், எஸ் சார், நீ சொன்னபடி சீக்கிரமாய். ஆமேன். இம்மிடியட்லி, ஹேஸ்டன், மேக் ஹேஸ்ட், துரிதமா, இப்பயே. முர்தகாய் அரண்மனை வாசலில் படுத்து தூங்கினுக்கிறாரு. அவருக்கு போத்துக்க கூட பெட்ஷீட் இல்லை, அவருக்கு வீடு இருந்துச்சான்னு கூட தெரில. அவர் வேலையே அரண்மனை வாசலில். எப்படி என்ன பொசிஷன் என்ன போஸ்டிங்னு அவருக்கு தெரில. இல்லை அரண்மனை வாசலில் உட்காரத்துக்குன்னு ஒரு டீம் இருந்துச்சான்னு தெரில. அவனுக்கு வீடு கூட இல்லை. இவனுக்கு அது வீடு இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, பெரிய டீம் இருக்குது, சதிகார கும்பல் இருக்குது. 127 நாடுகளில் இவனுக்கு சதிகார கும்பல் இருக்குது. தனியாய் படுத்து கொண்டிருக்கிற அந்த முர்தகாயிடம் போ, நீ சொன்னபடி வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து தலையில் கிரீடத்தை போடு. ஆமேன். குதிரையை கொண்டு போ, ஒரு பிரதானி என்று சொன்னாயே அது நீதான், அவனை அமர வைத்து கொண்டு எல்லாவற்றையும் செய், ஒன்றும் தவறாதபடிக்கு பார் என்றான். அல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே. அப்பா,
நம்ம ஆண்டவர் நமக்கு அற்புதம் செஞ்சார்னா இப்படி தான் செய்யணும். ஆமாம், செய்யணும்னு ஆசையா ப்ரே பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது கர்த்தரால் ஆயிற்றுன்னு அந்த வசனம் முடியும். ஆமென். The people who have cast away the stone, it became the cornerstone. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ப்ரே பண்ணுங்க பிள்ளைங்களா, விட்டுறாதீங்க. 3 நாள் இரவும் பகலும் வச்சுப்பீங்க. மொர்தகாய் வருகிறான், வஸ்திரத்தை குதிரையை கொண்டு போய் மொர்தகாய் அலங்கரித்து, ஆமான் அங்கே வருகிறான், மொர்தகாய்க்கு செய்கிறான், குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பிரதர், 24 hours 50 முழம் உயரமான தூக்குமடியை செய்து கொண்டிருக்கிறான். நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறான். யாரை கூட்டு போனோமா? மொர்தகாயை சூசா அரண்மனையை சுற்றி கொண்டு வரணும். ஆமேன். எவ்வளோ டயர்டு தெரில, நடந்து கூட்டு போ. வீட்டிலேருந்து குதிரையில் வந்தார், இப்போ என்ன பண்ணு, நீ நடந்து கூட்டு போ. மொர்தகாய் குதிரையில் உட்காந்துருப்பார், யார் நடந்து கூட்டு போனோம்? அது வர கத்தணும். ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் ஃபுல்லாக நீ தான் கற்றணும். உனக்கு வேணால் ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ராஜா அன்றைக்கி வேணால் எக்ஸ்ட்ரா டியூட்டி, டபுள் டியூட்டி போட்டு சம்பளம் வேணால் கொடுப்பாரு. ஆனால் நீ உயர்த்தப்பட மாட்டாயாமான். உன் நினைவுகள் என்றைக்கு தவறாய் போனதோ அன்றைக்கே நீ விழுந்தாய். உனக்குள் எப்பொழுது மேட்டிமை வந்ததோ அன்றைக்கே நீ விழுந்தாய். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, அவனுக்குள் பெருமை வந்தால் சாத்தான் கனெக்ட் ஆகிறான்னு அர்த்தம். உங்கள் ஃபோனை நீங்கள் வைஃபை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பல நெட்வொர்க் உங்களோட கனெக்ட் பண்ணும். இல்லை ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா பல ப்ளூடூத் கனெக்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? இது உங்களோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லும். நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்படி தானே அர்த்தம்? ஆமேன். அதுபோல் பெருமையில் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா சாத்தான் கூட இம்மிடியேட்டாக கனெக்ட் ஆகும். சாத்தானுக்கு விழுற அடி நம்ம மேலே விழும், சாத்தான் மேலே விழுற குண்டு நம்ம மேலே விழும். அதை நம்ம வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி விட்டு தாழ்மையோட கனெக்ட் பண்ணால் கர்த்தர் நம்மை நடத்துவார். முடிச்சிட்டாங்க. விடிய காலம் ஸ்டார்ட் பண்ணால் நான் நினைக்கிறேன் 1 மணிக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். 12 மணி வச்சுப்போம். நைட்டாக ஒரே பேண்டு தூங்கினுங்கிற மொர்தகாயை எழுப்பி அவர் சுடு தண்ணிலாம் போட்டு குளிக்க வச்சு, ட்ரெஸ்ஸு ஆல்ட்ரெல்லாம் பண்ணி வச்சு, இல்லை தலைக்கு கிரீடெல்லாம் போட்டு, சூசான் அரண்மனையே அதிருது சவுண்டில். என்னப்பா இது, ராஜா வரார், ராஜா நைட்டில் ஏன் வராரு? இல்லை ராஜா இல்லை, வேறு யாரோ உட்காந்துருக்காங்களே. ஆனால் ராஜா ட்ரெஸ்ஸு யார் மொர்தகாய் ஊரே கண்ணை திறந்துச்சு. ரவுண்டு வரும்போது 50 முழம் உயரமான அந்த பக்கமாகவும் வருகிறார்கள். ஆமேன். முடித்தான் விட்டு மிகவும் சஞ்சலப்பட்டு. ஹல்லேலூயா. 12th verse வருகிறது. மிகவும் சஞ்சலித்து முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இப்போ ஒருத்தன் நடந்து போகிறான், தலையில் முக்காடு போட்டிருக்கான், யாருன்னு தெரில. முக்காடு என்பது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுவும் இன்னைக்கு வந்து நம்ம 2 வீலர் ஓட்டுற காலத்தில் ஹெல்மெட் போட்டுக்கிறோம். சிலர் முகத்தில் கர்ச்சிலாம் போட்டு மூடி, இது யாருன்னே தெரியாத அளவுக்கு வரும், பேக் பண்ணி முகத்தை மூடிடுறோம். ஹல்லேலூயா. வாட் இஸ் த சிம்பல் டு க்ளோஸ் த ஃபேஸ்? வெற்றி பெற்றவன் தன் முகத்தை மூட மாட்டான், தோற்று போனவன் தன் முகத்தை மூடுவான். ஒளியில் இருக்கிறவன் தன் முகத்தை மூட மாட்டான், பாவத்தில் இருக்கிறவன் தன் முகத்தை மூடுவதை வாஞ்சிப்பான். ஆபத்திருக்கிறதை காண்கிறவன் முகத்தை மூடிக்கொள்வான். 3 விஷயத்துக்கு முகத்தை மூடுறோம். தோத்துட்டோம், மூடிடுறோம். பாவம் பண்ணுறோம், மூடிடுறோம். ஆபத்து இருந்தால் மூடிக்கொள்கிறோம். இவனுக்கு என்ன? 3மே இருந்தது. he had all the 3. தோற்று போனான், பிறகு அவனுக்கு ஆபத்து இருந்தது, பாவமும் செய்து விட்டான். ஒரு நீதிமானுக்கு விரோதமாக தூக்கு மேடை. நான் ஆமானை பார்த்து கேட்குறேன், ஆமான் என்ன ராஜ துரோகம் மொர்தகாய் செய்தான், நீ அவனுக்கு 50 முழம் தூக்கு மேடையை செஞ்ச? கேள்வி, சரியான கேள்வியா? என்ன பதில் சொல்லுவான்? ராஜாவுக்கு விரோதமாக மொர்தகாய் என்ன துரோகம் இழைத்தான், நீ அவனுக்கு 50 முழம் தூக்கு மேடையை செய்தாய்? இங்கே ராஜாவே கண்டுபிடிச்சார், அவன் துரோகம் பண்ணல, ராஜாவை காப்பாற்றி விட்டுருக்கான். ஹல்லேலூயா. நீ பிரதம அமைச்சராக இருந்து செய்யாத, உன்னுடைய சீக்ரெட் ஸ்பை ஏஜென்ட் காப்பாற்றாததை அவன் காப்பாற்றிட்டான். அவனுக்கு ஏன் இந்த தூக்கு மேடை? சரியா கேள்வி? அவனுக்கு ஏன் இந்த தூக்கு மேடை? அப்போ ஆமாம், நான் கூட்டு போய் தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணால் சொல்லுவான், அவர் ஒன்றும் தப்பு பண்ணல, ஆனால் ஏன்டா தூக்கு மேடை செஞ்சேன்? என்னை வணங்கலை, என்னை வணங்காதவனா நான் சாவடிப்பேன். நீ யார்டா? நான் தான் பிரதம அமைச்சர். உனக்கு எதிர அந்த பதவி? ராஜா கொடுத்தாரு, உனக்கு பிச்சையாக தானே கொடுத்தாரு, உனக்கு கிடைச்சதே தகுதியாச்சே, நீயே இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே,
உனக்கே ராஜா போட்ட பிச்சையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தன் நிலை அறியாதபடி தன்னை மேன்மையாக நினைத்து கொண்டான். You want to think a lot about him. Today what is our thought? Are we thinking a lot about us? வேண்டாம் திருச்சபை, நம்மை பற்றி மேன்மை நடந்து கொள்ள யோசிக்க ஒன்றுமே இல்லை. தாழ்மையாய் வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இத்தனை தயவுகளும், இத்தனை ஆசைகளும், இத்தனை பாசங்களும், இத்தனை உயர்வுகளும், இத்தனை நன்மைகளும் கிருபை. சொல்லுங்க கிருபை, சொல்லுங்க கிருபை, கிருபை. இன்றைக்கு இந்த பதவி இருக்கும், நாளைக்கு நம்மை விட்டு போகும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த பணம் இருக்கும், நாளைக்கு நம்மை விட்டு போகும். இன்றைக்கு இந்த ஆடம்பரம் இருக்கும், நாளைக்கு நம்மை விட்டு போகும். இந்த வசதி இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு நம்மை விட்டு போகும். ஆனால் அந்த கிருபை இன்றைக்கு இருக்கும். சத்தமாக சொல்லுங்க, நாளை இருக்கும். நேற்றும் இன்றும் மாறாத அந்த கிருபைக்கு ஒரு பெயர் உண்டு, அதுதான் இயேசு. அவர் போக மாட்டார். அவரை தக்க வைத்துக் கொள்வதுதான் நமக்கு மிக முக்கியமான விஷயம். டு கண்டெயின் காட் இஸ் மை ப்ராஜெக்ட் டுடே, இஸ் மை டார்கெட் டுடே, இஸ் மை விஷ் டுடே. ஆமென். ஆலோசகர்கள் பாருங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி சொல்லுங்க நடவாமல். சங்கீதம் 1 என்ன ஆச்சு? துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி அவனுக்கு கிடைத்த மனைவியே துன்மார்க்கமான ஸ்திரீயாயிருக்கிறார். எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கு தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரன் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய் முன்பதாக நீர் தாழ போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றாள். ஒரே போடுதான். அப்பா, உலகத்துக்கே தெரியுது யூதர்கள் யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். யூதர்களுக்கு ஒரு கட்டளை தெரியுமா? என்ன எக்ஸலண்டான கட்டளை எனக்கு தெரியுமா? பிறனுடைய பொருளை உலகம் ஃபுல்லாக அவங்க யாரோடதையும் எடுத்துக்க ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணி வளர்ந்து தான் அப்புறம் எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. உன் வீடு இரவு முடிவதற்குள்ள அவனுடைய அந்த வேலைக்காரனுடைய ஸ்கூலி அவனுக்கு போய் சேரணும். ஆமேன். போர் அடிக்கிற மாடினுடைய வாயை கூட கட்ட மாட்டாங்க. நீ வேலை செய்கிற எவ்வளோ நாளும் சாப்பிடு, ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ ட்ரிங்க். அவனுக்கு விரோதமாய் நீ போனேடா, நீ வீழ்வது உறுதி, நீ தாழ்ந்து போவது நிச்சயம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் ஷுவர்லி ஃபால். ஏன்னா பிரின்சிபல் பாருங்களேன், அடிப்படை தத்துவங்கள் பாருங்களேன். அவன் ப்ரேயர் பண்ணிட்டு விட்டான், இவன் பெரிய நெக்ஸ்ட்டுக்கு போகிறான், தூக்கு மேடை செய்கிறான், வச்சுட்டான், ப்ராஜெக்ட் பண்ணிட்டான். சதி எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். சாவடிக்காமல் விட மாட்டேன், சாகடிக்காமல் விட மாட்டேன். கர்த்தர் இந்த பூமியில் ஒரு மனிதனும் சாவது அவருக்கு பிரியமில்லை, அனைவரும் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். திருச்சபை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமேன். அவனோட டீம் சொல்லிருச்சு, அவன் யூத குலமானா நீ தேவையில்லாமல் மோதிட்ட, தெரியாமல் பண்ணன்னு இவன் சொல்ல முடியாது. அவன் தான் ராஜாவோட கஜானால 10,000 வெள்ளி சேர்க்கிறேன்னு சொன்னான். 10,000 தாலந்து வெள்ளி சேர்க்கிறேன் என்று சொன்னான். கண்டுபிடிச்சிட்டான். யாருக்கு விரோதமாக இருக்கான் சொல்லுங்க? யூதர்களுக்கு விரோதம். 12ஆம் மாதம் 13ஆம் தேதி பூர் என்கிற சீட்டு, ஆதார் மாதம் 13ஆம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, அவனுக்கு திங்க் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினான். ஆமான் ஏற்கனவே ஒரு நைட்டெல்லாம் தூங்கலை, 24 hours தூங்கலை. அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. நைட்டோட நைட் ராஜாக்களை பர்மிஷன் வாங்கி காலையில் தூக்கு போடலான்னு பார்த்தா காலையில் என்ன நடந்துச்சு? விடிகாலம் ஃபுல்லாக ஒரே பேண்டு தான், ஊர்வலம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து குளிக்கலான்னு போனால் எங்கே கூப்பிட்றாங்க? நீ குளிக்கவே வேணாம், விருந்துக்கு வான்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமேன். ஹி ஹாஸ் நோ டைம் டு ரிப்பெண்ட். நம்மளுக்கு பயம் என்ன தெரியுமா? நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துனே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பாவ மன்னிப்பு கோரத்துக்கு கூட டைம் இல்லாமல் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? திருச்சபை பிஸியாக இருக்கும். வேர் ஆர் வி பிஸி? வாட் ஆர் வி டூயிங் பிஸிலி? ஒரு கேள்வி, நான் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு எதனா பிரயோஜனமா? நான் இப்படி செய்கிறதுனால என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா? நான் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறதுனால என் தேவனுக்கு பிரயோஜனமா? ஹாமான், உனக்கு ஒரு கேள்வி. நீ தூக்கு மேடை செய்கிறதுனால உனக்கு பிரயோஜனமா? உன் குடும்பத்துக்கு பிரயோஜனமா? உன் தேவனுக்கு பிரயோஜனமா? மூணுமே இல்லை. அப்போ என்ன? இன்னொருத்தனுக்கு அழிவு. அப்போனா அந்த அழிவு உனக்கு தான். Today let's decide. Let's not be like Haman. God is watching us. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். சரண்டர் ஆகலாமா? சரண்டர் ஆகலாம். நம்ம கூட இப்படிப்பட்ட கிரியைகள் செய்திருக்கலாம், நம்ம கூட இப்படிப்பட்ட யோசனைகள் பண்ணியிருக்கலாம், நம்ம கூட பிறருக்கு தீங்கு விளைவிக்க ஏதாவது செய்து கொண்டிருக்கலாம். வேண்டாம் மகனே, விட்டு விடு.
ஆமென். நீங்கள் கோபமாக இருக்கீங்கன்றதுக்காக மற்றவங்க அழிவாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த அழிவு நம் பக்கம் வந்தா, நீங்கள் துப்பாக்கி எடுத்துட்டீங்கிறதுக்காக சுற்றுவன்னு நினைக்காதீங்க. அதே துப்பாக்கி திரும்பிச்சுன்னா நம்ம உயிரும் போயிருமே. நான் கத்தி தூக்கிட்டேன் கொன்றுவன் நீங்கள் நினைக்காதீங்க. அதே கத்தி நம் பக்கம் திரும்பினால், அதே செயல்கள், அதே குழி. லெட்ஸ் சரண்டர் டு காட். இன்றைக்கி மொர்தகாய் பற்றி பேசுகிறதுக்கு சப்ஜெக்டே இல்லை. நேற்று பேசிட்டோம், முந்தா நாள் பேசிட்டோம். இன்றைக்கி அஹாஸ்வேர் பற்றி பேசுறதுக்கும் சப்ஜெக்டே இல்லை. அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஹாமான் பற்றி தான் நிறைய யோசிக்கிறோம். அவன் தான் இப்போ மாட்டிக்கிறான். இட்ஸ் லைக் எ ரோலிங் பால். அவனுடைய பெருமை, த wounded pride. பெருமையில் போனால் காயப்படுவோம். pride always fetches us, brings us wound. பெருமை எப்பொழுதும் நமக்கு காயத்தை தான். he is operating through wounded pride. காயப்பட்ட பெருமையோடு போய் கொண்டிருக்கிறான். தூக்கு மேடை செய்கிறது தொல்லை. நின்று பார்த்து அவ்வளோ பேரை கூட்டு வந்து 50 முழம் தூக்கு மேடை செஞ்சுட்டு வந்தான். தூங்கலை, வருகிறான், உருட்டி விடப்படுகிறான். பெருமை அவனை உருட்டுகிறது. the pride is operating him, the wounded pride is operating him. ராஜா அரண்மனைக்கு வந்துட்டான். ராஜா உருட்டி விட்டார். போடா, 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு வாடா. வந்ததும் அவன் பெருமை திரும்பி உருட்டி விட்டது. வீட்டுக்கு போனான். இப்படி நடந்துச்சுன்னு சொல்லணும் தான் பிரச்சனையை. அதுக்குள்ள பிரதானிகள் வந்து அரண்மனைக்கு உருட்டின்னு போகிறாங்க. ஆமென். டுடே who is operating us? We want Holy Spirit to operate. அதான் சொன்னார், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் உங்களோடு இருப்பதினால் சகல சத்தியத்தையும் கண்டித்து வைத்து. நம்ம சாதாரண மனிதர்கள், திருச்சபையே, நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்கள். இந்த பூமியில் நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கிற எதுவும் உங்கள் கூட வராது. உங்கள் உறவுகள் உட்பட உங்கள் நினைவுகள் உங்களோடு வரும். அந்த நினைவிலே பெருமை இருந்தால் நம்மளை ஃபில்டர் பண்ணிச்சுன்னா பரலோகம் போகாம, அந்த நினைவில் யாரோ ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய தீங்கு இருந்தா நம்மளை ஃபில்டர் பண்ணிச்சுன்னா பரலோகம் போகாம, லெட் அஸ் லீவ் இட் டுடே. இன்றைக்கு விட்டு விடலாம். ஆமென். இன்றைக்கு விட்டு விடலாம். இந்த செய்தியை முடிப்பதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஃபோன் என் கையில் இருக்கா? இந்த ஃபோனில் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இருக்கு, யாரும் பார்க்கக்கூடாது, என் கையில் இருக்கு. ஆனால் இது இப்போ என் ஃபோன். நான் டெலீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். பண்ணாமல் விட்டுட்டேன், என் ஃபோன் அவர் கையில் போயிடுச்சு. இப்போ என் ஃபோன் யார் கண்ட்ரோலில் போயிடுச்சு? அவர் கண்ட்ரோலில் போயிடுச்சு. அந்த விஷயம் இப்போ யாருக்கு தெரிய வரும்? இந்த உயிர் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். நம்மளே டெலீட் பண்ணலாம், இப்போ டெலீட் பண்ணலாம், நம்ம பெருமையை டெலீட் பண்ணலாம். இந்த உயிர் ஒன்ஸ் போயிட்ட பிறகு அது அவர் கையில் போகுது. டெலீட் பண்ண முடியாதுன்னு அவரே சொல்லியிருக்கார். பாவ மன்னிப்பு மறித்த பிறகு இருக்கும்னா அவர் வந்து சாக தேவையில்லை, எல்லாம் செத்து வாங்கடா நான் மன்னிச்சிடறேன்னு இருப்பார். பாவ மன்னிப்பு இந்த பூமியில் மட்டும்தான் இருக்கிறது. when you are alive, when you are in your senses, நீ உன்னுடைய சுய நினைவோடு எழுதி கொடுத்தனா தான் மகனே பத்திரம் செல்லும். பாவ மன்னிப்பு கூட சுய நினைவோடு கேட்கும் போது தான் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. ஹாமான் அந்த நேரத்தில் கூட ராஜா காலில், ராணி காலில், எஸ்தர் காலில் எல்லாத்தையும் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லலாம். he was not willing. பார்த்துக்கலாம் விடு, என்னதாக பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளா? கண்கள் இருளடைந்து போகுது. லெட்ஸ் சரண்டர் அண்ட் bow before God. Let the spirit of Haman leave us. சொல்லுங்க, ஆமானின் ஆவி என்னை விட்டு போ, பெருமை ஆவி என்னை விட்டு போ. நான் சாதாரண மனிதன், அவர் பாதத்தின் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிற மனிதன் தான் நான். எல்லா சதி திட்டங்களும் சதி ஆலோசனைகளும் உள்ள இருக்கிற கிரிமினல் தாட்ஸ் வெளியே போவதாக, மூர்க்கங்கள் வெளியேறுவதாக, மூர்க்க வெறிகள் வெளியேறுவதாக, பிறருக்கு விரோதமாய் தீமை செய்கிறது வெளியேறுவதாக, கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் வெளியேறுவதாக. என்னை அர்ப்பணிக்கிறேன், என் தேவனே என்னை அர்ப்பணிக்கிறேன், தேவனே என்னை அர்ப்பணிக்கிறேன். சப்மிட் பண்ணு மகனே மகளே. Let the spirit of pride leave. பெருமை மறைவதாக, wounded pride, காயப்பட்ட பெருமை மறைவதாக. என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹாமானிடம் இருக்கிற எந்த கேரக்டர் எனக்குள்ள இருக்க கூடாது. மொர்தகாய்க்குள்ள இருக்கிற நல்ல ஆவி எனக்குள்ள வர வேண்டும். எஸ்தருக்குள்ள இருக்கிற நல்ல ஆவி எனக்கு வர வேண்டும். தேவ ஆவியானவர் எனக்குள்ள வர வேண்டும். விட்டுக்கொடு மகனே மகளே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். So the Lord is filling you tonight. தேவன் இன்றைக்கு உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என் மகனே என் மகளே, கர்த்தரிடம் அர்ப்பணி. Let's surrender to God. Oh sharabarababababababababa kadarab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 a விடுதலோடு கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்போம். ஓரி கதலபதரபரபதலபதரபதலபதரபதரப ஷேர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 ே தரரகரபரபபபபபபபரேரேரேரேரேரேரே. Thank you. எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம ஜெயம் உண்டு. ஆமென். ஆண்டவர் நம்மை இடிக்கிறான், மீண்டும் கட்டுகிற தேவன். ஆண்டவருடைய வல்லமை கொண்டு ஆமென். ஆண்டவர் பிரசன்னம் நம்ம மத்தியில் வாசம் செய்கிறது. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. என்னை மீண்டும் கட்டுகிறீர். ஏகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்க சொல்லமா. ஏகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். ஏகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். இயேசுவே நீ சொல்லாமல் சேர்த்து நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. கடைசியாக இயேசுவே நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. பலபா ஷபரி பலபா கரபரி வியாந்தர பாக்கரபா ஓ ரே கேரே பரபலபா சந்தர பாரியாந்தர பாக்கரபா ஓ ஷீகா பாரி பலபா ஷியாந்தல பாக்கரபா ஓ ரிதன மாக்கரபரி பலபா ஷிபிரி பலபா கரபா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட எஸ்தர் 6வது அதிகாரம் மூலமாக காரியங்களை ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய செய்தீரே. இன்றைக்கு அந்த அபிஷேகம், ரெஸ்டரேஷன், அனாயிண்டிங் இன்றைக்கு எங்கள் மீதும் எங்கள் சபை மீதும் வருவதாக. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எஸ்தர் 6வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 வரைக்கும். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரம் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். இந்த இடத்துல நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம், மொர்தெகாயை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் என்பதை நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினத்தில் எஸ்தர் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆமான் இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக எப்படி சதி திட்டம் போட்டான் என்பதை நம்ம காண முடிகிறது. ஆனால் இந்த நாளில் அந்த இரவு நேரத்தில் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்தார். அது மாத்திரம் அல்ல, ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து எஸ்தர் மொர்தெகாயுடைய வாழ்க்கையில வருவதற்கு காரணம், மொர்தெகாயும் எஸ்தரும் ஆண்டவரை நோக்கி 3 நாள் அவர்கள் இரவும் பகலும் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம மொர்தெகாயை போல நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம அவருடைய பாதத்துல காத்திருந்து நம்முடைய வேலைகளை அவருடைய பார்வையில செம்மையானதாய் நாம் செய்யும் போது
போது கர்த்தர் அவர் ஏற்ற சமயத்தில் நம்மை உயர்த்துவார் என்று இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு நம் மீது அவர் ஊற்ற அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில கூட ஒரு விசையாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? ஒருவேளை ஆமானை போல நமக்குள்ளாக இந்த மேட்டிமையான காரியங்கள் ஏதாவது காணப்படுகிறதா? இல்ல காயப்பட்ட உணர்வின் படிக்கு நம்ம பெருமையில நம்ம போய்கொண்டிருக்கிறோமா? நம்மளுடைய காயம் அதிகமாய் இருப்பதனால மற்றவர்களை நம்ம எதிராளிகளை காயப்படுத்த வேண்டும் என்று நம்ம சதி திட்டம் போட்டு இருந்தோம் என்றால் இந்த நாள்ல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் முதலாவது அவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் மனம் திரும்ப வேண்டும். அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்தினது போல இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதுப்பிக்க போகிறார். The restoration anointing இன்றைக்கு நம் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய சபையின் மீதும் கர்த்தர் இந்த நாள்ல ஊற்ற போகிறார். இப்பொழுதும் கூட நம்ம இருதயங்கள்ல கைகளை வைத்து நம்ம தேவ சமூகத்துல கேட்போமா? ஆண்டவரே, தாழ்மையின் ஆவியை எனக்கு தாங்கப்பா. என்னிடத்துல காணப்படுகிற பெருமையான காரியங்களை எடுத்து போடுங்க. எல்லா மேட்டிமையான காரியங்களை எடுத்து போடுங்க. எல்லா ஆண்டவரே காயப்பட்ட உணர்வுகளை நீக்கி போடுங்க. இந்த நாள்ல அப்பா எங்களை காயப்படுத்தின நபர்களை நாங்க மன்னிக்கிறோம் என்று ஒரு விசையாக தேவ சமூகத்துல நம்மளை விட்டு கொடுப்போமாம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை அவர் தேற்றுவார். நம்முடைய இருதயத்துல காணப்பட்ட எல்லா வலிகளையும், எல்லா காயப்பட்ட அந்த ரணங்களையும் கர்த்தரே ஆற்ற போகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அபிஷேக தைலத்தை ஊற்ற போகிறார். நம்ம தெய்வ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். மொர்தெகாயை போல அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது, அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் போது, அவர் ஏற்ற சமயத்தில் அவர் ராஜ வஸ்திரத்தை கொடுத்து எப்படி மொர்தெகாயை உயர்த்தினாரோ அதே போல கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார். இந்த வேளையில நம்மை அப்படியே அர்ப்பணித்து ஜெபிப்போம். என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா, சபையோர் என்னை ஆளுகை செய்கிறப்பா. யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா, சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. ஆண்டவர் வாசலுமரப்பா, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஷபரி பலமாக்கரபரி ஆந்தர வாக்கரவா, ஓரி ஆந்தர வாக்கரபரி பலமோ ஷிபிர பலமாக்கரவா, ஓரி காமா பாலா சந்தர பாரி ஆந்தர வாக்கரவா, ஓரி தரபோரி ஆந்தர வாக்கரபரி வரவர பலமாக்கரவா. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசையாக அப்பா எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா மேட்டுமையான காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. எங்களை நாங்க தேவ சமூகத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ மொர்தெகாயை போல அப்பா தேவ சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பார்வையில நாங்கள் செம்மையானதை மாத்திரம் செய்ய உதவி செய்யுங்கப்பா. அப்பா நாங்கள் எங்களை உம்முடைய பார்வையில அப்பா நாங்க தாழ்த்தும் போது ஏற்ற சமயத்துல நீங்க எங்களை உயர்த்துவீங்கப்பா. பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறீர் ஆண்டவரே, ஆனால் தாழ்மை உள்ளவருக்கோ நீர் கிருபை அளிக்கிறீர். எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்கப்பா. அப்பா இந்த நாள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமான இடத்துல காணப்பட்ட எந்த பெருமையான காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம், எந்த மேட்டுமையான காரியம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உங்க பாத படியில எங்களை அர்ப்பணிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்க இருதயத்துல காயங்கள் இருந்தால் இயேசுவின் வல்லமையான நாமத்தினால உங்களுடைய அபிஷேக தைலம் எங்களுடைய இருதயத்தை அரசையற்றும் ஆண்டவரே. ஓரி கபலபோ சிபிரபலபா கரபா ஓரி ஆந்தரபா கரபலபோ சிபிரபலபரி பலபா கரபா. இந்த நாள்ல கர்த்தர் எங்களுடைய காயங்களை ஆற்றி கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஒரு விசையாக ஆண்டவரே, நீர் எப்படி எங்களை மன்னித்தீரோ அப்படியாக அப்பா எங்க காயப்படுத்தினவங்களை நாங்க மன்னிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு மாத்திரமே சகல துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இப்போ நல்ல பெருமையில் எடுத்துவிடும். கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நமக்கு ரானது செய்கிறார். ஆமென். சலோம் சலோம் சலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.